தால் என்ன தால் இருக்கு இப்போ நான் ஒரு கப் அளவு. வெல்கம் டு affuafrah சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா நான் உங்களுக்கு இப்போ சிம்பிள் சயின்ஸ் பற்றி தான் சொல்லி தர போறேன். இப்போ நம்ம வீட்டில் சிம்பிளான பேசிக் திங்ஸை வச்சு எப்படி நம்ம வெயிட் மிஷின் செய்ய பார்க்க போறோம். வாங்க வீடியோ எடுக்க போகலாம். அதுக்கு நம்மளுக்கு இப்போ தேவை ஒரு ஸ்டிக், த்ரெட், 4-5 cups pepper cups, scissor, stick pen, iron needle. இப்போ நம்ம முதல்ல பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கலாம். பேப்பர் கப்ஸ் எடுத்து நம்ம நீடில் வச்சு இப்போ நான் வந்து ஒரே ஒரு இதை வச்சு தான் செய்கிறேன். 2 பேப்பர் கப் வச்சு செய்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வெயிட் போட்டிங்கன்னா 2-3 பேப்பர் கப் வச்சு செஞ்சுக்கலாம். இந்த அயன் நீடில் வச்சு இப்போ நம்ம ஸ்கெட்ச் பென்னில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த நீட் போடுவாங்க. ஸ்கெட்ச் பென் ஆப்போசிட்டாக கரெக்டாக போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் 4 threads கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 4 thread எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம இன்னும் 3 threads இருக்கு, அதையும் இங்கே இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ண இந்த ஒரு thread அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 4 threadலையுமே 2 cups-ல ஹோல் போட்டு த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டுமே ஈவனாக இருக்காங்க. இந்த எட்ஜையும் ஒரு கப்பில் இருக்க இந்த எட்ஜையும் எல்லாம் ஹோல் பண்ணிக்கோங்க. ஹோல் பண்ணிட்டு இந்த கப் எடுங்க. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இந்த கப்பில் அப்படி கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ஸ்டிக்கில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் முடிச்சு கொடுக்கணும். கரெக்டாக முடிச்சுக்கோங்க. இல்லாட்டி ஈவனும் வராது வெயிட் பண்ணும்போது. இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இதை கட் பண்ணிடலாம். எனக்கு இப்போ வேணாம், நான் கட் பண்ணிடுறேன். ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க, சவுண்டும் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் இதையும் முடிச்சு போட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டைட் பண்ணி எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ சென்டர் த்ரெட் போட போகிறோம். போடுறதுனால
போட்டாச்சு. நம்ம 2 ஃபிங்கர்ஸ் உள்ள போடும்போது 1 finger 2 fingers போற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு சென்டரா இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இது கரெக்டா இப்படி போச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ண இப்போ இது சென்டரா இருக்கணும். இந்த ரோப் சென்டரா இருந்தாதான் இந்த வெயிட் மிஷின் கரெக்டா ஆகும். இது ராங்கா தான் வரும். நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான வெயிட் மிஷின் நீங்களும் செய்யலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் affuafrah யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய். எப்படி உங்களை சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தால் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். தால் இங்கே என்ன தால் இருக்கு? இப்போ நான் 1 கப் அளவு தால் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக மிக்ஸ் விட்டுருங்க. 1/2 கப் இதில் வந்துருக்கு. இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் ஈவன் பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா லெட்ஸ் செக் இட். இப்போ ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இப்போ நான் என் டார்கெட் ரீச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் affuafrah யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில்